வணக்கம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 8. ஸோ இந்த வீடியோவில் வந்து சில பேருக்கு இது நல்லது ஒரு விடயமா இருக்கும், இல்லை சில பேருக்கு இது வந்து அதாவது பிக் பாஸ் போக இருக்கிற போட்டியாளருக்கு இது வந்து ஒரு பெரியதொரு வேலையா வந்து இருக்கலாம். சில பல மாற்றங்கள் இந்த வாட்டி பிக் பாஸ் 8 தமிழ் போட்டியாளர்களுக்கான தெரிவில், சரிங்களா? அது 100% கன்ஃபார்ம்டான ஒரு அப்டேட். இதை பற்றி வேறு சில பெரிய நபர்கள் நேத்து நைட் வந்து சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம், சரிங்களா? அடுத்தது வந்து இந்த பிக் பாஸ் 8க்கு போக இருக்கின்ற போட்டியாளர்கள் ஒரு 10-11 பேர் வருது. அதுல சில பேர் தமிழ்ல வந்த பேர்கள் எல்லாம் தெலுங்குல வந்து போக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெலுங்குல இருக்கிற இதற்கு முதல் பிக் பாஸ்க்குள்ள போன நபர்கள் இப்போ ரிவ்யூ பண்றாங்க. அவங்களே கன்ஃபார்ம்டா சொல்லியிருக்காங்க. அது என்ன பேர்கள் அப்படின்றத வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து நயன்தாரா வெர்சஸ் விஜய் சேதுபதி அவர்கள் பிக் பாஸ் 8 தமிழ். அதுல எனக்கு சில கருத்துக்கள் இருக்கு, அதை வந்து உங்க கூட மக்களின் குரலாக நம்ம வந்து பகிர்ந்து கொள்கின்றோம், சரிங்களா? ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. பிக் பாஸ் அப்படின்னு வரைக்குள்ள நம்ம வந்து இன்னொருத்தவங்க சொல்றத காப்பி பண்ணியோ இல்லை அப்படின்னா ஒரு வீடியோ போடணும், வியூ எடுக்கணும் அப்படின்றதுக்காகவோ போடுற ஆளு நான் இல்லை. பல 1க்கு 10-11 பேரோட, அதுவும் 4 வருஷம் நம்ம ரிவ்யூ பண்றோம், அப்டேட் கொடுக்குறோம். என்னுடைய அப்டேட் அண்ட் ரிவ்யூஸ் நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிடுவோம் யார் வின்னர் அப்படின்னு. எல்லாமே கரெக்டாக நடந்திருக்கு. அதே போல இந்த வாட்டியும் கரெக்டான அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பிக் பாஸ் 8 தமிழ். அதாவது பொதுவாக பிக் பாஸ் அப்படின்றக்குள்ள எந்த லாங்குவேஜா இருந்தாலும் போட்டியாளர்கள் தெரிவு அப்படின்னு வரைக்குள்ள இந்த நீங்க ஆரம்பத்துல எல்லாம் அந்த சீசன் 4 டைம்ல எல்லாம் சீசன் 4 சீசன் 5 டைம்ல எல்லாம் நிறைய இது இருக்கு. ஒரு போட்டியாளர் தெரிவு செய்ய வைக்க ஒரு 3 இன்டர்வியூ கிட்ட வைப்பார்கள். அதுல வந்து நேரடி இன்டர்வியூவும் வந்து இருக்கு, சரிங்களா? அந்த சில டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கா, நோய்கள் இருக்கா அப்படின்ற மாதிரி சில பேர் அப்போவே சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? ஆனா அந்த இது வந்து சீசன் 6 சீசன் 7ல வந்து பெருசா அடிப்படை இல்லை. ஸோ இந்த இன்டர்வியூக்கள் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்றது. பட் இப்போ 100% கன்ஃபார்ம்டா ஒரு அப்டேட் ஒன்று. பிக் பாஸ் 8 தமிழ் போட்டியாளர்கள் தெரிவில் வந்து 3 இன்டர்வியூ இருக்கும். அதுல நேரடி இன்டர்வியூவும் 1, சரிங்களா? அதுக்கப்புறம் தான் தெரிவு செய்யப்படுவார்கள். அப்போ இப்ப வரைக்கும் யாருமே இந்த இன்டர்வியூக்களை வந்து அட்டென்ட் வந்து பண்ணல. ஏன்னா பிக் பாஸ் 8 தமிழ் ஆரம்பிப்பதற்கு அக்டோபர் 6, அக்டோபர் 13, அக்டோபர் 20 இந்த 3 டேட்ல ஒரு டேட். தெலுங்கு பிக் பாஸ் வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி அல்லது செப்டம்பர் 8ஆம் தேதி 2 டேட்ல ஒரு டேட் ஆரம்பிப்பார்கள். தெலுங்கு பிக் பாஸ் ஆரம்பிச்சு ஒரு 1 மந்த்ல நம்ம பிக் பாஸ் ஆரம்பிக்கும். ஸோ செப்டம்பர் 8 தெலுங்கு பிக் பாஸ் ஆரம்பிச்சாங்கன்னா அக்டோபர் 13 நம்மளுடைய பிக் பாஸ் வந்து ஆரம்பிப்பார்கள், சரிங்களா? ஸோ டைம் இருக்கு. ஸோ பிக் பாஸ் டீம் வந்து இப்போ ஃபேவரட்ஸ் அப்படின்ற இதில் தான் சில போட்டியாளர்களை வச்சிருக்காங்க. ஓகே, சரி. அப்படி இருக்கக்குள்ள இந்த முறை பிக் பாஸுக்குள்ள போற போட்டியாளருக்கு 3 விதமான இன்டர்வியூக்கள் இருக்கு. அதுல 1 வந்து நேரடி இன்டர்வியூ, சரிங்களா? ஓகே, அது நல்ல விடயம் தான், சரிங்களா? அது இன்டர்வியூல என்ன எடுக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஓகே, உங்களுடைய பாடி லாங்குவேஜ் செக் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய கான்ஃபிடென்ட் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க ஒருத்தங்க கூட பேசக்குள்ள உங்களையே பல பேர் பார்ப்பாங்க. அதுக்குள்ள உங்களுடைய இந்த பிசிகாலஜிஸ்ட் அப்படி நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. ஒருத்தருடைய பாடி லாங்குவேஜை வச்சு அந்த நிறைய விடயம் அவங்க சொல்லுவாங்கல்ல, அப்படி நிறைய இருக்கு. ஸோ அப்படி ஒரு இன்டர்வியூ வந்து இருக்கு அப்படின்றது தகவல், அதாவது நேரடி இன்டர்வியூ 1. ஓகே, சரி. அடுத்தது வந்து போட்டியாளர்கள் விவரம். பிக் பாஸ் 8 தமிழுக்கு போக இருக்க போட்டியாளர்கள் இப்ப பல பேர் வந்து பிருத்திவிராஜ், பப்ளு அவர்களுடைய பேரை வந்து சொல்றாங்க. அதுல காமெடியன் அப்படின்னா தெலுங்கு பிக் பாஸ் ரிவ்யூ பண்றவர்களும் வந்து பப்ளு அவர்களுடைய பேரை வந்து சொல்றாங்க, சரிங்களா? ஆக்சுவலா தெலுங்கு பிக் பாஸோட இன்டர்வியூக்கள் வந்து இப்ப நடந்து கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 22-23 பேர்ல 10-8 பேர் கிட்ட கன்ஃபார்ம்ட் ஆயிட்டாங்க. நல்லா நோட் பண்ணுங்க. இந்த தெலுங்கு பிக் பாஸ் வந்து செப்டம்பர் 8 1ஆம் தேதியோ ஆரம்பிக்கும் போது 2 ப்ரோமோ வந்து போட்டுட்டாங்க. அங்கேயே வந்து 10-8 பேர் தான் கன்ஃபார்ம்ட் ஆயிருக்கு. அப்ப தமிழ்ல சில பேர் அடிச்சு விடுறானுங்கல்ல, கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ட். அப்ப அதே வந்து புரிஞ்சு கொள்ளுங்க எவ்வளவு பெரிய வடை அப்படின்னு, சரிங்களா? ஓகே,
சரி, அப்படி இருக்கக்குள்ள பிருத்திவிராஜ் அவர்கள், பப்ளு அவர்களுடைய பேர் தெலுங்குல அடிபடுது. அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரகிநிதி அப்படின்றவங்க, தாமரை செல்வி அவர்கள் எப்படி ஒரு கொமனரா வந்தாங்களோ அது போல இவங்க வரலாம் அப்படின்ற ரீதியில் ஃபேவரட்ஸ் அப்படின்ற ரீதியில் தமிழ் பிக் பாஸ்ல வந்து இவங்களுடைய பேர் அடிபடுது. போட்டோ தேடி பார்த்து கிடைக்கல, எனக்கு அப்டேட் தர்றவங்க தான் இதை வந்து சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, அதாவது இவங்களுக்கு கால் போக இருக்கு அப்படின்ற இதில் இது வரைக்கும் போக இல்லை. அடுத்தது வந்து ஜாஷ்மி அப்படின்னு, ஸோ ஜாஷ்மி கவுடா அப்படின்றதான் பேரு. பட் இவங்களை வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடா இந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, சீரியல்ல, ஷார்ட் பிலிம்ஸ்ல. ஸோ அப்போ இவங்களுடைய பேரும் வருது. பட் நான் அறிந்த வரைக்கும் இவங்க மோஸ்ட்லி தெலுங்கு பிக் பாஸ்க்கு போக சான்சஸ் வந்து அதிகம். சரிங்களா, ஸோ ஜாஸ்மி கவுடா. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சௌமியா, நம்ம தமிழ் சீரியல்ல நிறைய பார்த்துருப்போம். தமிழ்லையும் இவங்களை பார்த்துருப்பாங்க, தெலுங்குலையும் பார்த்துருப்பாங்க, கன்னடத்திலையும் பார்த்துருப்பாங்க. ஸோ சௌமியா அவர்கள் சீசன் 7 சீசன் 6லயே நம்ம தமிழ் பிக் பாஸ்க்கு வர்றது அப்படின்ற மாதிரி தான் டாக் வந்துச்சு. பட் இப்போ எனக்கு கன்ஃபார்ம்டா வந்து கிடைச்ச இதன்படி வந்து இவங்க தெலுங்கு பிக் பாஸ் சீசன் 8க்கு தான் போக இருப்பதாக தகவல். சௌமியா ரோ, இதுதான் அவங்களுடைய பேர். நிறைய தமிழ் சீரியல் எல்லாம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர் ஆதித்யா ஓம் அப்படின்றவங்க, இவங்களும் இவங்களை போலதான் பல மொழிகள் தெரிந்தவர், படங்கள் நடிச்சிருக்காங்க, தமிழ், தெலுங்கு அப்படின்னு நடிச்சிருக்காங்க. ஸோ இவருடைய பேர் வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் அப்படின்னு தான் வருதே தவிர தமிழா தெலுங்கு அப்படின்னு போடல. பட் எனக்கு தெரிஞ்சு இவர் தெலுங்குக்கு போகத்தான் சான்சஸ் அதிகம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தேஜஸ்வினி கவுடா. ஸோ இவங்களும் சில பேர் சொல்லியிருந்தாங்க தமிழ் பிக் பாஸ்க்கு வருவாங்கன்னு. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு தெலுங்கு பிக் பாஸ் தான். ஏன்னா இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து போன சீசன் வந்து ரன்னரா வந்தாங்க தெலுங்கு பிக் பாஸ்ல. ஸோ கண்டிப்பா இந்த வாட்டி இவங்க வந்து தெலுங்கு பிக் பாஸ் சீசன் 8க்கு போக சான்சஸ் அதிகம். ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, தெலுங்கு பிக் பாஸ்க்கு போன வாட்டி ஹஸ்பண்ட் போனாங்க, ஸோ ஒய்ஃப் வந்து அடுத்த இதுக்கு வந்து அப்படி எடுக்க மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து தமிழுக்கு தான் வர சான்சஸ் அதிகம், ஏன்னா அவங்களுக்கு தமிழ் தெரியும் அப்படின்றதான். இப்போ ஷெரீன் வந்திருந்தாங்கல்ல சீசன் 3ல, அப்புறம் வந்து ஐஸ்வர்யா டட்டா வந்திருந்தாங்க சீசன் 2ல. ஸோ அப்படி இந்த வாட்டி இவங்க தமிழ்ல தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம்னா இவங்க தெலுங்கு பிக் பாஸ்க்கு தான் வந்து இவங்க போக சான்சஸ் அதிகம். சரிங்களா, அதுக்கப்புறம் நம்ம தமிழ் பிக் பாஸுக்கு இப்ப தெலுங்குக்கு இல்லாம தமிழ்ல மட்டும் நான் வந்து ஃபேவரட்ஸ் இவங்க இருக்காங்க அப்படின்னு பார்க்கக்குள்ள நேத்து போட்ட வீடியோல சொல்லியிருப்பேன், ரோஷன் ஏ அப்படின்றவர். ஸோ இவர் வந்து ரீசெண்டா ரவீனா அவர்கள் கூட ஒரு ஆல்பம் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஸ்ரீநிதி அப்படின்றவங்க, அவங்க ஆல்ரெடி மணி அவர்கள் கூட 2022 இருந்து அந்த நிறைய ரீல்ஸ் ஆல்பம் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் அபி நவ்யா அப்படின்றவங்க கயல் சீரியல்ல நடிச்சிருப்பாங்க. சரிங்களா, இவங்க வந்து தமிழ் பிக் பாஸ்ல ஃபேவரட்ஸ் அப்படின்ற ரீதியில இருக்காங்க. வேற யாருமே வந்து மக்களை நான் திரும்ப சொல்றேன், இந்த சகிலா அவர்கள், கிரண் அவர்கள், அப்புறம் சுஜித்ரா அவர்கள் இவங்கெல்லாம் வர சான்ஸ் இல்லை. அவங்க ஆல்ரெடி தெலுங்கு பிக் பாஸ்க்கு போயிட்டாங்க. சுஜித்ரா அவர்கள் தமிழ் பிக் பாஸ் சீசன் 4க்கு ஆல்ரெடி வந்துட்டாங்க. பட் இதெல்லாம் தெரியாம சில பேர் வந்து ரிவ்யூ பிக் பாஸ் அப்டேட் கொடுக்குறாங்க. இதுக்கு முதல் பிக் பாஸ்னா என்னன்னு தெரியாதவங்க அப்படிதான் கொடுக்குறாங்களா? சில பேர் வந்து பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணவங்களே இந்த பேர்கள் எல்லாம் சொல்லக்குள்ள எனக்கு சிரிப்பா இருக்கு. பட் நம்மள நினைக்கக்குள்ள நம்ம இதுக்குன்னு ஒரு ஹார்ட் ஒர்க் போடுறோம் இல்ல, பல கால் பண்றோம், பல தகவலுக்காக வெயிட் பண்றோம். அப்படி இருக்கக்குள்ள என் மனசாட்சிக்கு என்னுடைய வீடியோ நம்பி பாக்குறவங்களுக்கு நான் உண்மையா இருக்கேன் அப்படின்னு எனக்கு ஹாப்பி. சரிங்களா, ஓகே சரி. இது வந்து பிக் பாஸுக்கு போக இருக்க போட்டியாளர்கள் தொடர்பாக இன்றே சோசியல் மீடியால போன விடயங்கள் எனக்கு கிடைச்ச தகவல்களை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்தது நயன்தாரா அவர்கள் அப்படின்னுக்குள்ள இந்த பிக் பாஸ் 8 தமிழ கோஸ்ட் பண்ணிக்குள்ள நயன்தாரா அவர்களுடைய பேரும் வருது. மோஸ்ட்லி விஜய் சேதுபதி அவர்கள் நம்ம சைட்ல இருந்து நமக்கு கிடைச்சது பல பேர் சொல்றது. சரிங்களா, விஜய் சேதுபதி அவர்கள், இப்ப சிவகார்த்தியன் அவருடைய பேர் கூட வருது, சிலம்பரசன் அவருடைய பேர் கூட வருது. ஓகே, மெயின் மேட்டர் என்ன அப்படின்னா, சரி ஏன் இந்த பொண்ணு ஒரு கேர்ள் ஒருத்தங்க வந்து பண்ணக்கூடாது அப்படின்னுக்குள்ள சில பேர் வந்து பிக் பாஸ் பேர் இருக்கு, அப்ப எப்படி ஒரு லேடி ஒரு கேர்ள் வந்து பண்ணலாமா? நான் அப்படியெல்லாம் இல்லமா. சரிங்களா, சோ இது வந்து பிக் பாஸ் அப்படின்றக்குள்ள அது வந்து ஆணும் பண்ணலாம், பெண்ணுமே வந்து பண்ணலாம். பட் மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நேர்மையா பண்றாங்களா, தைரியமா கேள்வி கேட்கிறாங்களா, மக்கள் கேட்க நினைச்ச கேள்விகளை அங்க வந்து அவங்க கேட்கிறாங்களா, மக்களின் ஒருவராக அவங்க செயற்படுறாங்களா, வாங்குற கோடிகளுக்கு காசுகளுக்கு அந்த ஷோ வந்து அவங்க பாக்குறாங்களா, லைவ் வந்து பாக்குறாங்களா, எபிசோட் பாக்குறாங்களா. சோ நம்ம கேட்க நினைச்ச கேள்விகளை கேட்கிறாங்க, நம்ம இருக்க நினைச்ச நபர்கள் இருக்காங்க, நம்ம வெளியில அனுப்ப வேண்டிய நபர்களை அனுப்புறாங்களா என்றதான் மக்கள் பார்ப்பாங்க. இது நயன்தாரா அவர்களா, விஜய் சேதுபதி அவர்களா, எஸ்டிஆர் அவர்களா, சிவகார்த்தியன் அவர்களான்னு இல்ல, யாரு மக்களின் ஒருவரா இருந்து பண்றாங்கன்றதான் மேட்டர். அது நயன்தாரா பண்ணாலும் மக்கள் அக்செப்ட் பண்ணுவாங்க.
அண்ட் நயன்தாரா அவர்கள் வந்து சாதாரணமா இந்த இடத்துக்கு லேடி சூப்பர் ஸ்டார் என்ற இடத்துக்கு வரையில அவங்களுடைய 100% அவங்களுடைய உழைப்பு, பல தியாகங்கள் அதெல்லாம் தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. சரிங்களா? ஓகே மேம், இது வந்து பிக் பாஸ் 8 தமிழ் தொடர்பாக நமக்கு கிடைச்ச தகவலை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.